Hello friends, welcome to KavisKitchen. இன்னைக்கு நம்ம வெந்தயக்கீரை வச்சு எப்படி சப்பாத்தி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் 2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 2 கப் கோதுமை மாவுக்கு 1 கைப்பிடி அளவு வெந்தயக்கீரை எடுத்திருக்கேன். இந்த வெந்தயக்கீரை அந்த கோலெல்லாம் இல்லாத வெறும் கீரை மட்டும் எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். இப்போ அதுக்கு என்னென்ன மசாலா தேவைங்கிறத பார்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு, தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் 2 டீஸ்பூன் வெல்லம் எடுத்து தண்ணியில் நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இந்த வெல்லம் எதுக்காகனா வெந்தயக்கீரையில் லைட்டாக கசப்பு டேஸ்ட் வரும். அந்த கசப்பு தெரியாத இருக்கிறதுக்காக இந்த வெல்லத்தை சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் தயிர் எல்லாம் சேர்த்து சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரியே நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சிடலாம். பாருங்க, மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுட்டு நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ 1/2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தியா தேய்ச்சிக்கலாம். பாருங்க, மாவு நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டையா எடுத்துட்டு சப்பாத்தி தேய்க்கிற மாதிரியே தேய்ச்சிக்கலாம். பாருங்க, தேய்ச்சாச்சு. இப்போ அடுப்புல தோசைக்கல் வச்சு தோசைக்கல்லும் சூடாயிருச்சு. இப்போ சப்பாத்தி சுட்டு எடுத்துடலாம். ஒரு பக்கம் லைட்டாக வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போட்டு இப்போ நம்ம இதில் எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் சப்பாத்தியை விட கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் விட்டால் தான் இது வரன்னு இல்லாத இருக்கும், சாஃப்டாக. 2 பக்கமே ஆயில் விட்டு சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்க, நம்மளோட சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக ஊறுகாய், அப்படி இல்லை அப்படின்னா தயிரில் வெள்ளரிக்காயை துருவி மிக்ஸ் பண்ணால் வெள்ளரிக்காய் ரைத்தா கூட இதுக்கு சூப்பராக இருக்கும். இதுக்கு தனியாக குருமா வைக்கணும்னு அவசியம் இல்லை. ப்ளைனாக சாப்பிட்டாவே டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்டை போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.